ஓம் நமோ வெங்கடேஷாய. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமும் அதன் மூலமாக புக் பண்ணக்கூடிய 300 ஸ்பெஷல் இன்டிடேஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்டும், ஜூன் மாதத்துக்கு உண்டான எல்லா தரிசன டிக்கெட் ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் பற்றின அப்டேட்டும் டிடிடியில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் அந்த டேட் அண்ட் டைம் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு தரிசன டிக்கெட்டும் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ரூல்ஸும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ரூம் புக்கிங்காக இருந்தாலும் சரி, புக் பண்ண போகிறப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே மாதிரி புக் பண்ணக்கூடிய டிக்கெட்டெல்லாம் பிரித்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்ஜி த சேவாங்கிற டாப்பிக்கில் நம்ம 6 தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம். புக்கிங் ப்ராசஸ் சேம் தான், ரூல்ஸ் தான் மாறும். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஆர்ஜி த சேவாஸ் எல்லாமே 10 மணிக்கு தான் காலையில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 9:55 போல் டிடிடி ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in அதை உங்கள் மொபைல்லையே கூகுள்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசர்லேயோ டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அந்த தரிசன டிக்கெட்டை கிளிக் பண்ணாமல் வேறு ஏதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த தரிசன டிக்கெட்டை கிளிக் பண்ணால் 10 மணிக்கு அந்த தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகுங்கிற பாப்அப் தான் வரும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கிளிக் பண்ணால் மொபைல் நம்பர் கேட்கும், டைப் செய்து கீழே கெட் ஓடிபி இருக்கும், கிளிக் பண்ணால் ஓடிபி வரும், அதை டைப் செய்து லாகின் செய்துக்கோங்க. ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம், போர்ட்டலையும் புக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எது கம்மியாக காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணால் சீக்கிரமாக நம்ம புக்கிங் முடிச்சுக்கலாம். அண்ட் எதுலையாச்சும் ஒரு இதில் இஷ்யூ இருந்தால் கூட ஒரு இதை விட்டுட்டு இன்னொரு இதில் நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ 9:55 போலேயே லாகின் செய்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் 10 மணிக்கு நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணுறப்போ லாக் அவுட் ஆனால் கூட டக்குன்னு லாகின் ஆகிற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. மார்ச் 21 காலையில் 10 மணிக்கு 2 ஆர்ஜி த சேவா ஓப்பன் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா, அதில் 4 சேவா இருக்குது. கல்யாணச்சம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜி த பிரம்மோற்சம், சகஸ்திர தீபாலங்கார சேவா. இன்னொன்று ஆர்ஜி த சேவாவில் ஆனுவல் சேவா ஓப்பன் பண்ணுறாங்க, ஜேஷ்ட அபிஷேகம். அடுத்து 26 காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங் இருக்குது. ஒன்று டிடிடி லோக்கல் டெம்பிளோட ஆர்ஜி த சேவா புக்கிங்கும், ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமத்தோட புக்கிங்கும் சேம் டைமிங் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 21 2 புக்கிங் காலையில் 10 மணிக்கு, 26 2 புக்கிங் காலையில் 10 மணிக்கு. ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா புக்கிங் நீங்கள் பண்ண போகிறீங்க. கல்யாணச்சம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜி த பிரம்மோற்சம், சகஸ்திர தீபாலங்கார சேவானா ஆப்பில் புக் பண்ணால் ஓப்பன் ஆனோனையே அவங்களே பாப்அப் கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஏர்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கு கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு டிடிடி போர்ட்டலில் கொடுத்துருப்பாங்க. லிங்க் எனேபிள் பண்ணுவாங்க 10 மணி போல். அதை கிளிக் பண்ணி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவான் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும், அப்போ ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. அப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும், போர்ட்டலில் கம்மியாக போகுதா இல்லை ஆப்பில் கம்மியாக போகுதான்னு சொல்லிட்டு. எதில் கம்மி வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அதில் நீங்கள் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆர்ஜி த சேவா புக் பண்ண போகிறதா இருந்தால் ஆர்ஜி த சேவா கிளிக் பண்ணிக்கோங்க. ஜேஷ்டாபிஷேகம் புக் பண்ண போகிறதா இருந்தால் ஜேஷ்டாபிஷேகம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே எல்லா டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் ஆர்ஜி த சேவாங்கிற டாப்பிக்லேயே. இருந்தாலும் நீங்கள் அந்தந்த டிக்கெட்டை பர்டிகுலராக கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த டிக்கெட்டுக்கு போயிடும். இல்லைன்னா நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா புக்கிங் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 21 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுறது திருமலா ஸ்ரீவாரி டெம்பிளோடது ரெண்டுமே. ஸோ நீங்கள் கோயில் அப்படியே வச்சுக்கலாம். சேவா ஊஞ்சல் சேவா, ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரு ஊஞ்சல் சேவா இல்லைனா 2 ஊஞ்சல் சேவா புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட் 500 ரூபாய். சூப்பராக இருக்கும் ஊஞ்சல் சேவா. கோயில் உள்ள அயன மகாலில் நம்ம சேவா அப்போது மலையப்ப சுவாமி கிட்ட அவரை பிரதட்சணம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சேவாவுக்கு முன்னாடியே நம்ம சுவாமி பார்த்துருவோம், திருப்பதி பெருமாளை, மூலவர் பெருமாளை. அடுத்து ஆர்ஜி த பிரம்மோற்சம், கோயிலுக்கு வெளியில் இருக்கிற வைபோத்சவ மண்டபத்தில் சேவா நடக்கும். அதுக்கப்புறமா நம்மளை மூலவர் தரிசனம் சுபதமென்று வழியாக பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 3 வாகன சேவாவில் பெருமாளை உட்கார பண்ணி தீப ஆரத்தி காமிப்பாங்க. ஆர்ஜி த பிரம்மோற்சத்துக்கு ஒரு டிக்கெட் 500 ரூபாய். ஒரு நம்பர் லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அடுத்து கல்யாணச்சவம், ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து ஒரு கல்யாணச்சம் தான் புக் பண்ணிக்க முடியும். 1000 ரூபாய் அது. ஆக்சுவலாக அது கப்பல் டிக்கெட். இருந்தாலும் இன்கேஸ் ஏதாவது நமக்கு வேண்டுதல் இருந்தால் கூட சேம் ஜெண்டர் கூட அலோவ் பண்ணுறாங்க. பட் புக்கிங் அப்போ நம்ம மேல் ஃபீமேலாக தான் புக்கிங் பண்ணிக்க முடியும். இந்த கல்யாணச்சத்துக்கு மட்டும் உத்தரியமும் ப்ளவுஸ் பீட்டும் கொடுப்பாங்க லட்டுவோடு சேர்த்து. மீதி 3 சேவாக்கு லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. அடுத்து சகஸ்திர தீபாலங்கார சேவா, ஒரு டிக்கெட் 500 ரூபாய். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து புக் பண்ணுறப்போ ஒரு டிக்கெட்டில் மேக்ஸிமம் 2 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த சேவாலாம் தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் லாகின் செய்து புக் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமான ரூல், ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். இந்த 4 சேவாவில் ஏதாச்சும் ஒரு சேவா மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும்.
இன்கேஸ் நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் புக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த சேவை புக் பண்ண முடியாது, அந்த சேவை மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். அந்த ஜேஷ்டாபிஷேகத்திலேயே நீங்கள் 3 நாள் ஓப்பன் பண்ண போகிறதுனால ஏதாவது ஒரு நாள் தான் புக்கிங் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான ரூல், ரீசெண்டாக நீங்கள் ஆர்ஜே த சேவாவோ ஆனுவல் சேவாவோ 180 நாளுக்கு கம்மியாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா தரிசன டேட்லேருந்து 180 நாள் கால்குலேட் பண்ணி மறுபடியும் புக் ஆகிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைனா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ஸோ சேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கல்யாணச்சம் கொஞ்சம் சீக்கிரமாக புக் ஆகும், அடுத்து ஊஞ்சல் சேவா புக் ஆகும், அடுத்து ஆர்ஜித பிரம்மோற்சவம், அடுத்து சகசர தீபாலங்கார சேவா புக் ஆகும். ஓரளவுக்கு மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளார இந்த டிக்கெட் கம்ப்ளீட்டாக புக் ஆகிடும். ஜூன் மாதத்தில் 21 மட்டும் கல்யாணச்சம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் ஓப்பன் ஆகாது. மோஸ்ட்லி மற்ற நாட்களுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக் பண்ணுறப்போ இந்த 4 சேவையில் எந்த சேவை புக் பண்ணாலும் நம்ம சுபதம் என்ட்ரி வழியாக தான் நம்ம மூலவர் தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, ஜெயன் விஜயன் வரைக்கும். அடுத்து நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் புக் பண்ணுறீங்கன்னா ஜேஷ்டாபிஷேகத்தை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக திருமலா ஸ்ரீவாரி கோயில் ஜேஷ்டாபிஷேகம் போயிடும். அதில் மே மாதத்துக்குண்ட ஜூன் மாதத்தில் 19, 20, 21 3 நாட்கள் ஓப்பனில் இருக்கும். ஒரு டிக்கெட் 400 ரூபாய். ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட்டில் மேக்ஸிமம் நம்ம 2 டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 நாளில் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா அபிஷேகம் பொறுத்த வரைக்கும் 3 நாட்களுக்குமே சேம் தான். அலங்காரத்தில் பார்க்குறதுக்கு பெருமாளை வெளியில் இருக்கும்போது தான் நம்ம பார்க்க முடியும். வைபோத்சவ மண்டபத்துலேருந்து 2 நாள், ஃபஸ்ட்டு 2 நாள் அங்கேருந்து வெளியில் வருவார் சகசர தீபாலங்கார சேவாக்கு. 3ஆவது நாள் கோயில் உள்ளேருந்து வெளியில் வருவார் சகசர தீபாலங்கார சேவாக்கு. ஃபஸ்ட்டு டே வஜ்ர கவசம், செகண்ட் டே முத்தங்கி, 3ஆவது நாள் மறுபடியும் எடுத்து அந்த தங்க கவசத்தை சாத்தியிருப்பாங்க. ஸோ எந்த நாளில் உங்களுக்கு பெருமாளை பார்க்குறதுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த நாளில் புக் பண்ணிக்கோங்க. பௌர்ணமி கருட சேவா மோஸ்ட்லி இருக்காது, ஜேஷ்டாபிஷேகம் இருக்கிறதுனால. ஸோ ஜேஷ்டாபிஷேகம் வேணும் அப்படின்னா டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேவாலாம் இதே மாதிரி தான், உங்களுக்கு எந்த சேவாவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புக்கிங் எல்லாமே சேம் தான். ஒரு டிக்கெட்டா இல்லை 2 டிக்கெட்டான்னு கேட்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் மெத்தட், கட் அண்ட் பேஸ்ட் மெத்தட்லாம் காப்பி பேஸ்ட் மெத்தட், கிளிப்போர்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் 2 பேரோட டீட்டெயில்ஸ் தாங்கிறதால ஆதார் நம்பர் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கண்ட்ரி, ஸ்டேட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சிட்டி, பின்கோட் நம்ம டைப் பண்ணிக்கணும். ஒருத்தருக்கு புக் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஆதார் நம்பர் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. 2 பேருக்குன்னா 2 பேர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் எடிட் கொடுத்து நம்ம செய்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு டைம் சேவ் ஆகும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போகும். யூபிஐ இருக்கும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. பட் யூபிஐ பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஸ்ரீனிவாச திவ்ய நுகிரக ஹோமம் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது. மார்ச் 26 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங்கும் 26 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஆர்ஜித சேவாவில் எதுவுமே நீங்கள் 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணல அப்படின்னா ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக் பண்ணிக்கலாம், ஜேஷ்டாபிஷேகம் புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 180 நாட்களுக்கு கம்மியாக ஏதாவது ஆர்ஜித சேவாவில் புக் பண்ணிவிட்டு ஏப்ரல் மாதத்தில் ஓப்பன் ஆக போகிற ஸ்ரீனிவாச திவ்ய நகர ஹோமம் புக்கிங் பண்ணிக்கலாமான்னா அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ஆல்ரெடி நாங்கள் ஸ்ரீனிவாச திவ்ய நகர ஹோமம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் டைம் கேப் ஆகும் அந்த ஸ்ரீனிவாச திவ்ய நகர ஹோமம் புக் பண்ணுறதுக்கு அப்படின்னா 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரலில் ஸ்ரீனிவாச திவ்ய நகர ஹோமம் புக் பண்ணிவிட்டு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அகெயின் நீங்கள் ஜூன் மாதத்துக்கு உண்டான ஆர்ஜித சேவாவோ இல்லைனா ஜேஷ்டாபிஷேகமோ புக் பண்ணிக்கலாம். 2மே புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமே புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த 3 டிக்கெட்டுக்கும் டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் புக்கிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த 3மே திருமலாவில் நடக்கக்கூடியதுங்கிறதுனால நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை புக் பண்ணிவிட்டு டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங்கும் நீங்கள் செய்துக்கலாம். அதே ஆதாரில், அதே ஃபோன் நம்பரில். ஃபோன் நம்பர் கூட ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ ஏதாச்சும் ஒன்று தான் புக் பண்ண முடியும். அந்த மொபைல் நம்பர்லேயே ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானதை புக்கிங் பண்ணிக்க முடியுமா, ஜூன் மாதத்துக்கு உண்டான டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிக்க முடியுமானா
புக்கிங் பண்ணிக்க முடியுமானா அது பண்ணிக்கலாம். ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ ஒரு மொபைல் நம்பரில் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா மொபைல் நம்பருக்கும் 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் ஆர்ஜித சேவா எலிஜிபிளாக இருக்கேன், என்னோடய மொபைல் நம்பர்லேருந்து புக் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னால் புக் பண்ண முடியாது ஜேஷ்டாபிஷேகம். அப்போது என்னோடய மொபைல் நம்பர்லேருந்தே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஜேஷ்டாபிஷேகம் புக் பண்ணிக்கலாமானா புக் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கு வேறு ஒரு மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் புக் பண்ணிக்கணும். ஆனால் என்னோடய மொபைல் நம்பர்லேருந்து ஜூன் மாதத்துக்கு உண்டான ஆர்ஜித சேவா 21ஆம் தேதி புக் பண்ணிவிட்டு ஆர்ஜித சேவாவோ ஜேஷ்டாபிஷேகமோ, ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் அதே ஆதார் அதே மொபைல் நம்பரில் புக் பண்ணிக்கலாமா, டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கலாமானா அது புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங் பண்ணுறப்போ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் இருக்கும். ஏப்ரலில் ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். 1600 நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதில் 1000 கீழே ஹோமம் அட்டன் பண்ணுறதுக்கு 600, 300 தரிசன டிக்கெட்டில் 2 பேரை போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 1600 2 பேருக்கு உண்டான டிக்கெட். இன்கேஸ் 2 பேருக்கு உண்டான டிக்கெட் புக் பண்ணிட்டேன், ஆனால் என்னால் மட்டும்தான் போக முடியும், இன்னொருத்தவங்களால் வர முடியாது அப்படின்னா அதுக்கு ஒத்துப்பாங்க. ஆனால் அந்த டிக்கெட்டுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னா அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. யாருக்கு புக் பண்ணியிருக்கிறோமோ அவங்க தான் நம்ம போகணும். 1600 கப்பல் டிக்கெட்னு போட்டிருந்தாலும் கூட சில டைம் சேம் ஜெண்டர் கூட வந்து உட்காந்துருந்தாங்க ஹோமத்துக்கு. என்றைக்கு நம்ம ஹோமம் அட்டன் பண்ணுறோமோ, கீழ்த்திருப்பதி அலிப்பிரியில் ஹோமம் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருமலாவுக்கு போய் 300 தரிசனம் கியூ வழியாக மூலவ தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான அக்காமடேஷன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டதுனால அக்காமடேஷன் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். திருமலாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். யாராச்சும் கேன்சல் பண்ணால் அது அப்டேட் ஆகி புக்கிங் ஆகுது, அந்த மாதிரி கூட நம்ம புக்கிங் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் கூட யாராச்சும் கேன்சல் பண்ணால் அப்டேட் ஆகுது, இல்லைனா அந்த மாதிரி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம நேரில் தான் போய் புக் பண்ணிக்கணும். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான புக்கிங்க்கு சொல்கிறேன். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் 1600 இருக்கும். ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும், அதில் 2 பேர் போகலாம். ஸோ அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அதே மாதிரி தான் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் பே பண்ணிக்கோங்க. டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்போ ஒன்று ஆர்ஜித சேவா புக் பண்ணி நீங்கள் கோயில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டிடிடி லோக்கல் டெம்பிள்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் இருக்கும் அனௌன்ஸ்மெண்ட்லையோ, இல்லைனா லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழேயோ அதில் இருக்கிற கிளிக் ஹியர் லிங்க் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி வந்துக்கலாம். ஈவன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கூட மெயின் பேஜில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட வந்துக்கலாம். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ எந்த கோயிலுக்கு தேவையோ டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் சூஸ் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் சீக்கிரமாக புக் ஆகிடும். ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலும் ஓரளவுக்கு அபிஷேகம் சீக்கிரமாக புக் ஆகும். லக்ஷ்மி பூஜா ட்ரை பண்ணுங்கள். 100 ரூபாயில் நம்ம சுபதமென்ட்ரி வழியாக சாமி பார்க்கலாம். ப்ளவுஸ் பீட், குங்குமார்ச்சனை, சங்கல்பம் செய்துக்கலாம். மூலவரையும் பார்க்கலாம், தாயாரையும் பார்க்கலாம். அண்ட் சுப்ரபாதம் சேவா நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 லேடிஸ்குள்ளே நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார்கிட்ட வச்சு நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஒரு சில சேவாஸ்லாம் டிடிடி லோக்கல் டெம்பிளில் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் ஆன்லைனில் தான் இருக்குமே. ஸோ கோயில் சூஸ் பண்ணிக்கோங்க. சேவாஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த சேவா தேவையோ அந்த சேவா புக் பண்ணிக்கோங்க. நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம், கல்யாண சமுந்திர சேவா, ஆஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, ஜேஷ்டாபிஷேகம் 2 வருஷம் நான் அட்டன் பண்ணது எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக லக்கேஜ் நம்ம எங்கே கொடுக்கணும், எப்படி நம்ம சேவா எங்கே உட்காந்து பார்த்தா நமக்கு கிளியராக தெரியும், ரிப்போர்ட்டிங் பிளேஸ் எது, டைம் எதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ் கோட் என்னங்கிறதோட எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே காப்பி பேஸ்ட் மெத்தட், கிளிப் போர்ட் மெத்தடில் புக் பண்ணிங்கன்னா தப்பு இல்லாமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி புக் பண்ண தான் செட் ஆகுதுன்னா கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேமெண்ட்டில் யூபிஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இன்கேஸ் நமக்கு டிக்கெட் எந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலைன்னா கூட 1 டேயில் ரிட்டர்ன் ஆகிடும். கார்டு பேமெண்ட் நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இன்கேஸ் கன்ஃபார்ம் ஆகாத டிக்கெட்டுக்கு 3 நாள்லேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் ரெஃபரன்ஸ் நம்பர் பெண்டிங் ஸ்டேட்டஸில் வந்தால் ஃபியூ செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட் பாருங்கள். புக்கிங் ஹிஸ்ட்ரி, எஸ்எம்எஸ், இமெயில் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எதுலேயுமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லைன்னா அந்த அமௌண்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிடும். உங்களுக்கு தேவைப்பட்ட மறுபடியும் அதே ஆதார் நம்பரில் மொபைல் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட் ஒன்ஸ் புக் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ணவே முடியாது. ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. அதாவது அந்த டிக்கெட்டில் இன்னொருத்தவங்களும் போக முடியாது.
அக்காமடேஷன் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேண்டாங்கிற பட்சத்தில் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ ஆஜித சேவாவில் ஊஞ்சல் சேவா, கல்யாணோத்சவம், ஆஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, ஆனுவல் சேவாவில் ஜேஷ்டாபிஷேகம், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமும், டிடிடி லோக்கல் டெம்பிளோட ஆஜித சேவாவும் புக்கிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான். டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் புக்கிங்கில் கூட அபிஷேகமும் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய அபிஷேகமும் வேறு ஏதாவது ஒரு சேவாவும் புக் ஆகுது. அதாவது சுப்ரபாதம் சேவாவோ லக்ஷ்மி பூஜாவோ புக் ஆகுது. டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்டோட புக்கிங் ஆக்சுவலாக 180 நாட்களுக்கு ஒரு முறை தான் அதுக்கு முன்னாடி. இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரைடே புக் பண்ணுறப்போ அபிஷேகமும் லக்ஷ்மி பூஜாவும் சேமாக புக் ஆச்சு. அடுத்து பேமெண்ட்டெல்லாம் முதலே முடிச்சுக்கிட்டு லிங்க் மூலமாக புக் பண்ணக்கூடிய 2 தரிசன டிக்கெட், ஃப்ரீயாக புக் பண்ணக்கூடிய 2 தரிசன டிக்கெட், ஸ்பெஷல் என்ட்ரி 2 தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸும் அக்காமடேஷன் புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸும் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எப்போவுமே ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் வைஃபையில் கனெக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் டக்குன்னு டேட்டா கார்டில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை டேட்டா கார்டில் யூஸ் பண்ணி புக் பண்ணுறப்போ ஏதாவது இஷ்யூ இருந்தால் வைஃபையில் பாருங்கள். இன்னொரு ப்ரௌசர் கூட எதுக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளில் புக் பண்ணுறப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மொபைல் நம்பர் இருந்தால் லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஸ்ரீவாரி சேவாவில் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவா இல்லைன்னா ஜேஷ்டாபிஷேகமாங்கிற கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா ஜேஷ்டாபிஷேகம் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா 400 ரூபாயிலே நம்ம சேவாவையும் பார்த்துட்டு சுபதமின்றி வழியாக போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். யாருமே நம்மளை தள்ள மாட்டாங்க. இன்கேஸ் ஜேஷ்டாபிஷேகம் கிடைக்கல அப்படின்னா எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் ஊஞ்சல் சேவா, ஆஜித பிரம்மோற்சவம், கல்யாணோத்சவம், சகசர தீபாலங்கார சேவா, ஜேஷ்டாபிஷேகம், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம், டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் பற்றின புக்கிங் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேரும். தேங்க்யூ.